அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சந்திர கிரகணம் 2026 மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் நடைபெற இருக்கு. இந்த சந்திர கிரகணத்தால் துலாம் ராசினருக்கு ஏற்பட போகும் மாற்றங்கள், கிடைக்க போகும் பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 மார்ச் மாதம் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் நடைபெற இருக்கு. ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரியன் சந்திரன் இரண்டையுமே ஒளி கிரகங்கள்னு சொல்லப்படுது. இந்த ஒளி கிரகங்களுக்கு ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய கிரகஸ்தம் தான் கிரகணம். கேது பகவானால் சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய கிரகணம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் 3:20 மணிக்கு கிரகணம் ஆரம்பித்து இரவு 7:53 வரை கிரகணம் நடைபெற இருக்கு. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் பல மாற்றங்களை இந்த கிரகணம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பூரம் நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் நடைபெற இருக்குங்க. சிம்ம ராசி கடகலக்கணத்தில் கிரகணம் நடைபெறுது. பரணி, பூரம், பூராடம், மகம், உத்திரம் ஆகிய 5 நட்சத்திரக்காரர்களுக்கு கிரகணம் பிடிக்கிறதால அவங்க கிரகண சாந்தி செஞ்சுக்கிறது நல்லது. சந்திர கிரகணத்தன்று துலாம் ராசினருக்கு கிடைக்க போகும் பலன்கள் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் வலுத்து இருக்குங்க. சூரிய பகவான், செவ்வாய், புதன், ராகு ஆகிய கிரகங்கள் அங்கு அமர்ந்திருக்காங்க. ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. சுக்கிர பகவான் உச்சமாக அங்கே அமர்ந்திருக்காரு. ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான், லாபத்தில் சந்திரனும் கேதுவும் அமர்ந்திருக்காங்க. மேலும் சந்திர கிரகணத்தை துலாம் ராசினர் கவனமாக கையாளணுங்க. இந்த காலகட்டத்தில் சந்திரன் சுக்கிரனின் நட்சத்திரமான பூரம் நட்சத்திரத்தில் கிரகணம் பிடிக்க இருக்கிறதால இந்த சந்திர கிரகணத்தை பயன்படுத்தி கொண்டால் அற்புதமான வெற்றி உங்களுக்கு உண்டாகும். கிரகணத்தின் போது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதால மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு உண்டாக போகுது. சினிமா, நாடகத்துறை, கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி, முன்னேற்றமும் உண்டாக போகுது. 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் வலுத்திருக்கிறதால நன்மை உண்டாகுங்க. 5ஆவதா ஸ்தானத்தின் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் கிரகணத்திற்கு பிறகு திருமணம் உறுதியாகும். இது கண்டிப்பாக நடந்தே தீரும். திருமணத்திற்கு காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும். ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ கண்டிப்பாக நல்ல வரன் அமையுங்க. குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதால தீமைகள், துன்பங்கள் உங்களை விட்டு விலக போகுது. 5ஆம் இடத்துல செவ்வாய், ராகு சேர்க்க இருக்கிறதால நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. நண்பர்களோட ஏற்படும் பொழுதுபோக்குகள் தவறான பொழுதுபோக்காக இருக்கிறதால உங்கள் பெயர் புகழ் கெடுவதற்கான வாய்ப்பு கூட ஏற்பட போகுது. நண்பர்களோடு பழகும்போது, வெளியிடங்களுக்கு செல்லும் போதும் பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. மேலும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு வாய்ப்புகள் அருமையாக கூடி வரப்போகுது. துலாம் ராசியை சேர்ந்த மகப்பேறு மருத்துவர்கள், கேஸ்ட்ரோ என்டோலஜிஸ்ட், புற்றுநோய் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி செய்கிறவங்களுக்கு நல்ல பெயர் புகழ் கிடைக்க போகுது. உங்கள் துறையில் நீங்கள் மிகப்பெரிய நிபுணத்துவம் பெற போகிறீங்க. வெற்றி பெறும் யோகமும் உங்களுக்கு உண்டாகி இருக்குங்க. முக்கியமான விஷயம், கவனமாக கேளுங்க. 6ஆம் இடத்துல இருக்கும் சனி பகவானால் எதிரிகளை வெல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகி இருக்கு. நீண்ட நாட்களாக இருந்த வயிறு மற்றும் உடல்நல பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாக போகுதுங்க. லாபத்தில் சந்திரன், கேது அமர்ந்திருக்கிறதால நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது. குறிப்பாக துலாம் ராசினர் இந்த கிரகண காலகட்டத்தில் கணபதி மந்திரத்தை சொல்லி வருவது ஏற்றத்தை தருங்க. ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை சொல்வது நீங்கள் எதிர்பார்க்கும் முன்னேற்றம், லாபம், கல்வியில் வளர்ச்சி, தொழிலில் லாபத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அமைய போகுதுங்க. சந்திர கிரகணத்தை தொடர்ந்து உங்களுக்கு வெற்றிகரமான நாட்களாக அமைய போகுதுங்க. ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சமடைகிறார். மருத்துவம், இராணுவம், அரசியல், அரசாங்கம், ஜோதிடம் போன்ற துறையில் இருக்கிறவங்களின் வாழ்வாதாரம் பல மடங்கு உயரப்போகுதுங்க. பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய நேரமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்கள் படிப்படியாக குறைய போகுதுங்க. நீண்ட காலமாக நிறைவேற்ற முடியாமல் தடைப்பட்ட குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் காலகட்டமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதற்கான சந்தர்ப்பங்கள் அமையப்போகுது. இல்லத்தில் நடைபெறும் சுப நிகழ்வுகள் மனமகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடியதாக அமையுங்க. மருமகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் சீராகும். பல வருடங்களாக திருமண தடையை சந்தித்து துலாம் ராசினருக்கு திருமணம் நடந்து முடிய போகுது. ஒரு சிலருக்கு சட்ட சிக்கலான 2ஆம் திருமணமும் நடக்க போகுதுங்க. அதிர்ஷ்ட பணம், பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகள் கல்விக்காக இடம் பெயரலானீங்க. புதிய சொத்துக்கள் சேர வாய்ப்பு இருக்குங்க. உயர்கல்வியில் இருந்த தடை தாமதங்கள்லாம் விலக போகுது. சந்திர கிரகணத்தன்று உணவு, உடை தானம் நீங்கள் வழங்குங்க. மேலும் நன்மைகள் உங்களுக்கு உண்டாக போகுது.
குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்பட போதுங்க. பொருளாதார வசதி குறைவு எதுவுமே இருக்காது. புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். உடல் நலம் சீராகும். மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கையாள்வது ரொம்ப அவசியங்க. வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பதில் கிடைக்க போகுதுங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தரும் விதமாக அமைய போகுது. சில சலுகைகளும் கிடைக்க போகுது. இளைய சகோதரர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடிய போகுதுங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது. போட்டிகளை சமாளிக்க நீங்கள் கடுமையாக பாடுபட வேண்டியதாக இருக்குங்க. புதிய முயற்சிகள் எதுவுமே இப்போ உங்களுக்கு வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்க போகுது. மேலும் வேலையில் கூட்டம் செய்யும் வேலை உங்களுக்கு சிக்கலை கொண்டு வருங்க. நிதி விஷயங்களில் முன்னேற்றம் வேண்டும்னா நடைமுறை முடிவுகளை எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சிறந்த பலன் கிடைக்குங்க. குடும்பத்தில் நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டதாக உணரலாம். இந்த வாரம் பயணங்களை ஒத்தி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இல்லைனா திடீர் பிரச்சனைகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேலும் எந்த ஒரு சூழ்நிலையுமே பொறுமையோட கையாண்டாதான் நல்லது நடக்கும். தியானம் மற்றும் யோகா மூலமாக உங்கள் சக்தியை சமநிலைப்படுத்துங்க. அப்போ தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் உணருவீங்க நீங்கள். மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான பலன் கிடைக்க போதுங்க. சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் அழுத்தம் உண்டாகலாம். சில இடங்களில் போராட்டமாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குங்க. உத்தியோக ரீதியாக வேலை உயர்வு வரலாங்க. ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியாக கண்டிப்பாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருளாதார நிலை மேம்படுங்க. புதிய தொழிலில் நம்பிக்கையாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் நீங்கி நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகி இருக்கு. பிள்ளைகளால் சிறப்பும் பெருமையும் உண்டாகுங்க. மேலும் அலுவலகத்தில் விரைந்து செயல்படுறது மூலமாக நம்பிக்கை அதிகரிக்குங்க. பதவி உயர்வு ஊதிய உயர்வு அடைகிற வாய்ப்பு உங்களுக்கு உருவாகி இருக்கு. மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நல்ல தனலாபம் ஏற்பட போதுங்க. தொழிலை விரிவு செய்வதற்கான முதலீடுகளை நீங்கள் அதிகரிக்கணும். மேலும் குடும்பத்தில் இருந்த சிரமங்கள்லாம் விலகி பிள்ளைகளால் மனமகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாக போதுங்க. பெரியவர்களின் ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மேலும் குடும்பத்துக்காக நீங்கள் பணவரவை அதிகரிக்க சோர்வடையாமல் பாடுபட வேண்டியதாக இருக்குங்க. கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைத்து பொருளாதார முன்னேற்றம் அடைவாங்க. மேலும் புதிய முதலீடுகளில் நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு இறங்கலாம். சந்திரனின் இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரலாங்க. மேலும் 11ஆம் இடத்துல கேது இருக்கிறதால ஆன்மீக பெரியவரின் ஆசையால் குடும்பத்தில் நல்லதே நடக்குங்க. நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாபார விஷயத்தில் மனம் போன போக்கில் செயல்படக்கூடாது. புதிய முதலீடுகளை கவனமாக செய்யணுங்க. மேலும் நீங்கள் பரிகாரமாக பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. நன்மைகள் நடக்கும். மேலும் இந்த சந்திர கிரகணத்தை தொடர்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் குறித்த காலத்தில் வெற்றி பெறுங்க. உடல் நலம் சீராகும். மனம் ஒருநிலைப்படும். பண வரத்தை தருங்க. கௌரவம் அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த பதவிகள் உதவிகளும் மற்றவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு காணப்பட்டாலும் கூட பண வரத்து குறைவு இருக்காதுங்க. தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக பணிகளை கவனிக்கிறது நல்லது. கூடுதல் உழைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. குடும்பத்தில் இருந்த வீண் குழப்பமெல்லாம் நீங்கள் போகுது. வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடக்கிறது நன்மைங்க. பெண்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. கலைத்துறையினருக்கு மனசில் தெம்பு உண்டாக போகுது. மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. முயற்சிகள் சாதகமான பலன்களை தருங்க. பணவரத்து அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. மேலிடத்திற்கு நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கலையேன்னு எண்ணம் ஏற்பட்டு நீங்கும். வழக்குகளில் சாதகமான நிலை தாங்க காணப்படும். மாணவர்களுக்கு கவனமாக படிக்கிறது வெற்றிக்கு உறுதுணையாக இருக்க போகுது. வீண் அலைச்சலை தவிர்க்கிறது நல்லதுங்க. மேலும் சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதக்காரர்களுக்கு உயரதிகாரிகளின் பாராட்டுதல்களையும் மகிழ்ச்சி அளிப்பதாக அமையுங்க. வெளியூர் வெளிநாடு சென்று பணிபுரிய விரும்புகிறவங்க விருப்பம் நிறைவேறும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்க பெறுவதால் பண வரவுகளும் தேவைக்கேற்றபடி இருக்குங்க. கடன்களும் படிப்படியாக குறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் நீங்கள் தைரியமாக செயல்பட வேண்டிய நேரம் இது. கண்டிப்பாக தைரியமாக செயல்படுவீங்க. மற்றவங்களால முடிக்க முடியாத வேலைகளை முடித்து லாபம் அடைவீங்க. பொருளாதார நிலை கண்டிப்பாக உயரப்போகுதுங்க. வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடைய போகுது. குடும்பத்தினர் விருப்பமெல்லாம் அறிந்து நீங்கள் பூர்த்தி செய்ய போகிறீங்க. நவீன பொருட்கள் சேர்க்க உண்டாக போகுதுங்க. மேலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்திட முடியும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் சரளமான நிலை இருக்குங்க. இருந்தாலும் முடிந்த வரைக்கும் பெரிய தொகையை பிறருக்கு கடனாக கொடுக்கறத நீங்கள் தவிர்க்கிறது தான் நல்லது. மேலும் குடும்பத்தில் சச்சரவு நெருக்கடின்னு ஏற்பட்டாலும் கூட அதை நீங்கள் கண்டிப்பாக சமாளிச்சிருவீங்க. வியாபாரம் தொழிலில் வருமானம் அதிகரிக்குங்க. தேவைக்கேற்ற பணம் வந்து சேர்ந்துடும்.
பிள்ளைகள் நலனில் அக்கறை உங்களுக்கு கூடும். வெளியூர் பயணம் ஆதாயம் தருங்க. மேலும் விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள்லாம் தோன்றி மருத்துவ செலவுகளை உண்டாக்க வாய்ப்பு இருக்குங்க. குடும்பத்தில் உள்ளவர்களும் அடிக்கடி உடல்நல பாதிப்புகளை எதிர்கொள்வாங்க. தூக்கமின்மை, உடல்நிலையில் சோர்வு, ஞாபக மறதி, மந்தமான நிலைகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மேலும் வியாபாரத்தில் அக்கறை அதிகரிக்கும். உங்களுக்கு தொழிலை விரிவு செய்ய திட்டமிடுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்க போதுங்க. எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். சேமிப்பு உயரும். புதிய சொத்து சேரும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். பரிகாரமாக நீங்கள் குலதெய்வத்தை பூஜித்து வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகுங்க. மன வருத்தம் நீங்கும். வெற்றிகள் உண்டாகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.